வணக்கம். எனது பெயர் டாக்டர் பூரு தவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஒரே கிட்னி இருந்தாலும் எப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்பதை குறித்து பேசப் போகிறோம். பொதுவாக நோயாளிகள் வருகிறார்கள். டாக்டர் சார், எனது பிறப்பில் ஒரே கிட்னி உள்ளது. எனது கிட்னி கெட்டியாகாது. எனக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டுமா? எனக்கு மாற்று கிட்னி செய்ய வேண்டுமா? அல்லது கிட்னியை அகற்ற வேண்டிய நோயாளிகள் வருகிறார்கள். கற்கள் காரணமாக கிட்னி பாதிக்கப்படுகிறது. ஒரே கிட்னி கொண்ட நோயாளிக்கு, டாக்டர் சார், நீங்கள் சில மருந்துகள் எடுத்தால் எனது கிட்னி கெட்டியாகாது என்ற பயம் உள்ளது. ஆகையால் இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து ஒரே கிட்னி கொண்ட நோயாளிகள் எனது பேச்சை கவனமாக கேட்க வேண்டும். உங்கள் கிட்னி எந்த காரணத்திற்காக இருந்தால் அது உருவாகவில்லை, அல்லது நீங்கள் அதை அகற்ற வேண்டியிருந்தால் உங்கள் மற்றொரு கிட்னியின் அளவை அல்ட்ரா செய்யுங்கள். அதன் அளவை பாருங்கள். சாதாரண கிட்னி 10 சென்டிமீட்டர் அளவுடையது. 10 சென்டிமீட்டர் என்பது 100 மில்லிமீட்டர். சரி, உங்கள் கிட்னியின் அளவு 11 சென்டிமீட்டர் அல்லது 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறதா? இது மிகவும் நல்ல விஷயம். இதை கம்பென்சேட்டரி ஹைப்பர்ட்ரோபி என்று அழைக்கிறார்கள். எனது 1 கிட்னி இல்லாத போது எனது மற்றொரு கிட்னி வேலை செய்ய திறனை அதிகரிக்க தனது கிட்னியின் அளவை பெரிதாக்கியது. ஆகையால் அது ஹைப்பர்ட்ரோபி மூலம் தனது அளவை அதிகரித்தது. ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் கிட்னி பிண்டியாக மாறினால் அது சமமாக இருக்கும். எனில் உங்கள் கையில் 1 கிட்னி மட்டுமே உள்ளது, அது கூட சென்டியாக மாறினால் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் அளவு 10 சென்டிமீட்டருக்கு இருக்க வேண்டும், சிறியது ஆகக்கூடாது. உங்கள் கிட்னி வேலை செய்யவில்லை என்றால், அல்லது எந்த காரணத்திற்காக 5 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் கிட்னியை அகற்றி இருந்தால், அல்லது 6 ஆண்டுகள் அளவை பெரிதாக்குவதற்கு ஆகிறது, இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். மற்றொரு விஷயத்தில் உங்கள் உடலில் வெறும் 1 கிட்னி உள்ளது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த கிட்னியை பாதுகாக்குவது உங்கள் முக்கிய கடமையாகும். இப்போது கிட்னிக்கு எவை சேதம் செய்யக்கூடியவை என்பதை நீங்கள் யோசிக்க முயற்சிக்கவும். 80% நோயாளிகளின் உள்ளே கிட்னி கெட்டதற்கான காரணம் என்ன? பிபி ஓ சுகர் போன்ற பிபி மற்றும் சுகர் போன்ற நோய்கள் ஒரே கிட்னி நோயாளியின் உடலில் ஒருபோதும் வரக்கூடாது. இப்போது பிபி மற்றும் சுகர் உங்கள் உடலில் வராமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். பிபி மற்றும் சுகர் எங்களுக்கு கடவுள் தரவில்லை. எங்கள் உணவு பழக்கம் எங்கள் வாழ்வை உருவாக்குகிறது. அதனால் நீங்கள் முதலில் உங்கள் உணவு பழக்கத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் உணவுக்காக எதையாவது எடுக்கும்போது அதை கவனமாக பார்க்க வேண்டும். அதனால நீங்கள் உங்க மனதில் கேளுங்கள், இது என்னுடைய கிட்னிக்கு நல்லதா? இதுல உப்பு அதிகமா? இதுல சர்க்கரை அதிகமா? இதை சாப்பிட்ட பிறகு என் பிபி அதிகரிக்குமா? இதை சாப்பிட்ட பிறகு எனக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருக்குமா? நீங்கள் அனைத்து பதில்களும் 9 இருந்தால் உங்கள் தோலில் 1% கூட உப்பு அதிகமாக இருக்கலாம், சர்க்கரை அதிகமாக இருக்கலாம். இதனால் நான் நீரிழிவு நோய்க்கு செல்லலாம். இதனால் என் பிபி அதிகரிக்கலாம். நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலில் இது. இரண்டாவது, உங்கள் கிட்னி ஒரே ஒன்றாகவே உள்ளது, அதை பாதுகாக்க வேண்டும். அதனால் நமக்கு குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. அதில் மருந்துகள் மற்றும் ரசாயனங்கள், எவ்வளவு வலி குறைப்புகள் உள்ளன என்பதையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் இதை செய்யக்கூடாது. எவ்வளவு ஆன்டிபயோட்டிக்கள் உள்ளன, அவை மைசின் மூலம் உருவாகின்றன. உங்கள் மைசின், எரித்ரோமைசின், ஜெண்டாமைசின், மைசினின் போன்றவை, மைசினின் பின்னால் உள்ளவை. இந்த ஆன்டிபயோட்டிக்களை நீங்கள் தவறாகவும் டாக்டரின் கூறியதற்கேற்பவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் மீண்டும் கூறுகிறேன், டாக்டரின் கூறியதற்கேற்பவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. டாக்டரிடம் தவறு இருக்கலாம், ஆனால் உங்களிடம் தவறு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஒரே கிட்னி இருப்பதை நீங்கள் செல்லும் போது டாக்டருக்கு தெரிவிக்க வேண்டும். அதனால் அவர் உங்களுக்கு வேறு மருந்துகளை வழங்குவார். அது மிதமானதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஒரே கிட்னி இருப்பதால் நாங்கள் உங்களுக்கு எப்போதும் வலிமையான மருந்துகளை வழங்க முடியாது. நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். டாக்டருக்கும் அதை பாதுகாக்க வேண்டும். எனவே நீங்கள் தவறாகவும் இதை செய்யக்கூடாது. இதற்கு பிறகு நீங்கள் வெளியில் உணவு எடுக்கக்கூடாது.
பலர் கூறுகிறார்கள், நாம் வெளியில் உணவு எடுத்துக்கொண்டோம், சுத்தமான இடத்தில் உணவு எடுத்துக்கொண்டோம், நல்ல உணவகத்தில் உணவு எடுத்துக்கொண்டோம், நாம் குப்பை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த உணவுக்கு சுவை தருவதற்காக அதில் எவ்வளவு ரசாயனங்கள், எவ்வளவு சுவை சேர்க்கும் பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் அறியவில்லை. எனவே நீங்கள் அறியாத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிசர்வேட்டியால் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வீட்டில் உணவு தயாரிக்கவும், உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செய்யவும் நீங்கள் மோமோஸ் சாப்பிடலாம். உணவு மற்றும் பானங்களில் எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் உணவு மற்றும் பானங்களை கவனிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உடலில் என்ன சேர்க்கிறீர்கள் என்பதை பற்றி. ஏனெனில் நீங்கள் உங்கள் உடலில் சேர்க்கும் எந்த உணவையும் லிவர் உடைக்க வேண்டும். மேலும் லிவர் உருவாக்கும் குப்பையை கிட்னி வெளியேற்ற வேண்டும். எனவே உங்கள் லிவர் அதிக வேலை செய்ய வேண்டாம். உங்கள் லிவர் அதிக குப்பை உருவாக்க வேண்டாம். கிட்னி குப்பையை வெளியேற்றுவதற்காக அதிக வேலை செய்ய வேண்டாம். ஆகவே உணவு மற்றும் பானங்கள் மிகவும் சுத்தமாகவும் நல்லதாகவும் இருந்தால் உங்கள் கிட்னி உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் இருக்கும். இந்த வீடியோ மூலம் நீங்கள் பலவற்றை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அனைத்து சந்தேகங்களும் தெளிவாகிவிட்டன. நீங்கள் இன்னும் சந்திக்க விரும்பினால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நான் இதற்குடன் நீங்கள் அனைவரிடமும் செல்லும் அனுமதியை கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.